2011 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி 1,14,000 கோடி கடன் வச்சிருந்தார். அம்மா பதவியேற்ற பிறகு 2,88,000 கோடி கடன் வந்தது. ஆனா அதே சமயத்துல அம்மா எவ்வளவு திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஆனா கருணாநிதி இருந்த போது அந்த மாதிரி எதுவும் செய்யல. ஆனா கடனை மட்டும் வாங்கி வச்சிருந்தார ஒழிய மக்களுக்கு அது பயன்படவே இல்லை. அதனால இப்பயும் சொல்ற, நம்ம ஆட்சி வந்ததும் மக்களுக்கு எல்லாம் செய்யணுமோ, அதுவும் குறிப்பா ஏழை எளியவர்களுக்கு நிச்சயமாக அம்மா செய்தது போல் நாங்களும் செய்வோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். மக்களுக்கு திட்டங்கள் எவ்வளவு செய்யணுமோ அதை அம்மா இருந்தப்ப செஞ்சிருக்காங்க. ஆனா திமுக எதுவுமே செய்யல. இப்ப என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திமுக வச்சிருக்கிற கடன் எவ்வளவுன்னா 8,76,000 கோடி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் ரூபாய் கடனை திமுக சுமத்தி வச்சிருக்குது. ஆனா ஏதாவது திட்டங்கள் உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எதுவுமே செய்யல. அப்புறம் எப்படி இந்த கடன் வருது உங்களுக்கு? அதை எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த தென்காசி மாவட்டம் தனியா பிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அதுக்கு அலுவலகமும் கட்டி ரெடியா இருக்கு. ஆனா இந்த திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த அலுவலகத்தை திறக்கல. மக்கள் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கலெக்டர் அலுவலகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். எதுவும் அவங்களோட குறைய போய் சொல்றதுக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனா இப்ப என்ன நிலைமை இந்த தென்காசி மாவட்டத்துலன்னு கேட்டீங்கன்னா, நானும் இத பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாடகை கட்டடத்துல இருக்கு. ஆனா சொந்த கட்டடம் கட்டியாச்சு. அதே போல எஸ்பி கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகமும் கட்டியாச்சு. ஆனா அதுவும் இன்னும் திறக்கப்படல. இந்த 2 கட்டடமும் கட்டி இருக்குது. திருநெல்வேலில இருந்து தனி மாவட்டம்னு பிரிச்சாச்சு. ஆனா இன்னும் இந்த திமுக 3.5 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்தை இன்னும் திறக்கல. அங்கங்க வாடகை கட்டடத்துல போய் உட்காந்துட்டு 2-3 துறை சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் தனித்தனியா ஒரு பில்டிங் எடுத்து ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் ஒரு கிராமவாசி போய் பார்க்கணும்னா ஒரு இடத்துல போய் பார்க்க முடியல. 4 இடத்துக்கு அவங்க அலைய வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த திமுக அரசு மக்களை பத்தி கவலையே படல. அதனால நான் இப்ப இந்த திமுக அரசுக்கு சொல்லிக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தையும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் உடனடியா திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல உள்ள துறைகள் அத்தனையும் ஒரே கட்டடத்துல செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். அப்பொழுதுதான் மக்களுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வர முடியும். இதை இந்த அரசாங்கம் உடனடியா செய்யணும். நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு டிவியில விளம்பரம் கொடுத்துக்கிட்டு வெறும் பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நிறுத்திட்டு ஒரு ஆட்சி ஒண்ணு உருவாகுதுன்னா, அந்த ஆட்சி அந்த மக்கள் கொடுக்குதுன்னா, அந்த மக்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு தான் ஆட்சி. அதுக்கு தான் நீங்க எல்லாம் வேலை செய்யணுமா ஒழிய நீங்க உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு போக முடியாது. மற்றவங்க யாரும் கேட்குறாங்களோ இல்லையோ, நான் கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதனால சொல்றேன், உடனடியா மக்கள் பிரச்சனை, இந்த மாவட்டம் பிரிச்சு பிரயோஜனம் இல்லை, பிரிச்சதுக்கு உண்டான செயலை நீங்க செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்.